அண்மைச் செய்தி. கடந்த ஆட்சியில் மின் வாரியத்தால் மின்மாற்றிகள் வாங்க வெளியிடப்பட்ட டெண்டர்களில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்துல கடந்த 2021, 22 மற்றும் 23 ஆகிய ஆண்டுகள்ல விநியோக மின்மாற்றிகளை கொள்முதல் செய்வதற்கான பல டெண்டர்கள் கோரப்பட்டதாகவும், இந்த டெண்டர்கள்ல பெருமளவில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடந்ததாகவும், இதன் மூலம் ஏலதாரர்கள் முறையற்ற ஆதாயமும் அரசுக்கு சுமார் 397 கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்தன. இதன் அடிப்படையில புகார்கள் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான விலையை நிர்ணயித்து ஏலத்தில் ஈடுபட்டதாகவும், இதன் விளைவாக சந்தை விலையை விட மிக அதிக விலைக்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டு அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. லஞ்ச ஒழிப்புத்துறையிடமும் புகார் அளிக்கப்பட்டு அதன் பின்னாக இந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்துக்கு சென்றது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு புதிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. தாட்கோவின் அப்போதைய டெண்டர் கோரும் அதிகாரம் கொண்ட அதிகாரிகள், டெண்டர் பரிசீலனை குழுவின் அப்போதைய அதிகாரிகள், பிற அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐயும் விசாரணை தொடங்கி இருக்கிறதுனால மின்சாரத்துறையில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு பெரும் தொடர்பு இருப்பதாகவும் அது தொடர்பான விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.